ஒரு 300 ருபீஸ்ல ஒரு பீஸாவுடைய காஸ்ட்ல இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸ் ஆகிய ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், HDFC பேங்க்ல உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களால் நம்ப முடியுமா? நான் சும்மாலாம் சொல்ல பிரதர், ஜஸ்ட் ஸ்டே வித் மீ டில் த எண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்க ஹிடன் பெனிஃபிட்டை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தட் நிறைய பேருக்கு இதை பத்தி அவேர்னஸே கிடையாது. இப்போ நான் சொல்றதை அப்படியே யோசிச்சு பாருங்க பிரதர். ஒரு 300 ருபீஸை நம்ம எவ்ரி மந்த் எதுலலாம் செலவு பண்றோம் பிரதர்? ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மந்த்லி OTT சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இருக்கட்டும், ஜொமேட்டோல ஃபுட் ஆர்டர் பண்றதுக்காக இருக்கட்டும், ஸ்விக்கில ஃபுட் ஆர்டர் பண்றதா இருக்கட்டும், எக்ஸெட்ரா. கரெக்டா? இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் வாட் இஃப் இந்த சேம் 300 ருபீஸை நம்ம இந்தியன் எக்கனாமில போட்டா ரிலையன்ஸ் க்ரோ ஆனாலும் சரி, இன்ஃபோசிஸ் க்ரோ ஆனாலும் சரி, HDFC பேங்க் க்ரோ ஆனாலும் சரி, அதுல இருந்து ஒரு பார்ட் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குமா? கண்டிப்பா. அதுல இருந்து நம்ம பெனிஃபிட் ஆகலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. சூப்பர். இப்ப இது பாசிபிளா? கரெக்டா? எஸ், இட்ஸ் பாசிபிள். எப்படி? தட் இஸ் த்ரூ ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். சரி, ஓகே. ETF பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ரீசெண்டா என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளா இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டே தான் இருந்தாரே தவிர்த்து அவர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார். நானும் சூப்பர் பிரதர், ஸோ எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த Nifty 50 சொல்றாங்களே, அதான் இண்டெக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ், அதுல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபென்டாஸ்டிக் சாய்ஸ் பிரதர், ஸ்டார்ட் பண்ணுங்க நானும் சொல்லியாச்சு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, டைரக்டா அவருடைய டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு Nifty 50 சர்ச் பண்ணி அதை பை பண்ண போனாரு. பை பண்ண முடியல. ஓகே, ஏன் பை பண்ண முடியல? சி, ஹியர் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் பிரதர். Nifty 50 அப்படின்றது ஒரு இண்டெக்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸ்டாக் மார்க்கெட் ஒரே ஐடியா மேல போயிட்டு இருக்கா இல்ல ஒரே ஐடியா கீழே போயிட்டு இருக்கா, அது நம்ம Nifty 50 அண்ட் இன்னொரு ஒரு இண்டெக்ஸும் இருக்கு, சென்செக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிடும். ஓகே, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா இல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையா நம்மளுக்கு எப்படி தெரியும்? எந்த இண்டிகேஷன் இருக்கு? அந்த இண்டிகேஷன் தான் இந்த Nifty 50 இண்டெக்ஸும் சரி, சென்செக்ஸ் இண்டெக்ஸும் சரி. கரெக்டா? இதை போய் டைரக்டாலாம் வாங்க முடியாது. கரெக்டா? பட் என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, அதை டைரக்டா வாங்க ட்ரை பண்ணாரு. அப்ப நான் அதை எப்படி அதை இன்வெஸ்ட் பண்றது? அதுதான் அவருடைய நெக்ஸ்ட் கொஸ்டின். அதை அவருக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களால டைரக்டா எல்லாம் போய் வாங்க முடியாது. யூ ஹேவ் 2 ways பிரதர். ஒன்னு, மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்கல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு தெரியும்? இண்டெக்ஸ், இதோ Nifty 50 இந்த மாதிரி இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நீங்க இந்த Nifty 50 நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த இண்டெக்ஸ்ல. அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு, ETF. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது மூலியமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ அவருக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், Nifty 50ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் அவருக்கு Nifty 50ல இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா Nifty 50 என்னது, இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸை ஒன்னா சேர்ந்து ஒரு இண்டெக்ஸை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ Nifty 50ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் என்ன, என்னால டைரக்டா வாங்க முடியல. ஓகே, எப்படி வாங்குறது? ETF மூலியமா வாங்கலாம்ல. நான் இன்னொரு வே சொன்னல, இப்ப ETF மூலியமா வாங்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாப்புலர் ETF பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். Nifty Bees, நான் சைட்ல இமேஜ் அட்டாச் பண்றேன். ஓகே, ஸோ Nifty Bees என்னன்னா, இது வந்து ஒரு ETF பிரதர். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஓகேவா? Nifty Beesன்றது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த Nifty 50 இருக்குல்ல, இதை ட்ராக் பண்ணும். ட்ராக் பண்ணணும்னா சிம்பிள். Nifty 50 என்னது, இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ். இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் ஒரு வெயிட்டேஜோட இருக்குமா இந்த Nifty 50ல? சிமிலர் வே இந்த Nifty Beesம் அதை அப்படியே மிரர் பண்ணும். இந்த Nifty 50 என்னது, பேஸ்கெட் ஆஃப் 50 ஸ்டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த Nifty Bees என்ன பண்ணும், இதுவும் பேஸ்கெட் ஆஃப் 50 ஸ்டாக்ஸ். ஜஸ்ட் இட் வில் மிரர். இது மேல போச்சுன்னா இதுவும் மேல போகும், இது கீழே போச்சுன்னா இதுவும் கீழே போகும். யூ காட் இட்? ஸோ இட் ஜஸ்ட் மிரர்ஸ் த இண்டெக்ஸ். ஸோ இப்போ இந்த Nifty Beesல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அப்ப இந்த Nifty Beesல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க? Nifty 50ல இன்வெஸ்ட் பண்றீங்க. Nifty 50ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் இந்தியாஸ் டாப் கம்பெனிஸ் அண்டர் என்ன ரேட் போயிட்டு இருக்கு இப்போ? லெஸ் தேன் 300 rupees பிரதர், லெஸ் தேன் த காஸ்ட் ஆஃப் பீஸா. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், எனக்கு அதுக்கான ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணலாம். பட் லெட் மீ ஆஸ்க் தி கொஸ்டின். Nifty 50 தானே இந்த Nifty Bees ஃபாலோ பண்ணுது. இப்போ லெட்ஸ் சே
1 இயர்ல நிஃப்டி 50 ரிட்டர்ன்ஸ் வந்து லெட்ஸ் சே ஒரு 12% இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப நிஃப்டி பீஸ் உடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 12% நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா நிஃப்டி 50 தான் ஃபாலோ பண்ணுது. அப்ப இது 12%, இதுவும் 12% தான் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இது 12% வருதுன்னா இது 14% கூட வரலாம். அது எப்படி? ஸ்டே வித் மீ. இதுக்கான ஆன்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் எக்ஸ்பிளைன். ஓகேவா? ஓகே பிரதர், இப்போ நீங்க வந்து நிஃப்டி பீஸை பத்தி கத்துக்கிட்டீங்க, கரெக்டா? லெஸ் தென் 300 ருபீஸ்ல என்னால இந்தியாவுடைய டாப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் இம்பார்ட்டன்ட் பிரதர்? சிம்பிள்ங்க. இப்போ நீங்க எந்த ஸ்டாக்கை வாங்கணும்? இப்போதான் லெட்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கையும் எந்த ஸ்டாக் வாங்குறதுன்னு உங்களால டைரக்டா போயிட்டு டிசைட் பண்ணிட முடியாது ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா, கரெக்டா? அதுக்கே ஒரு செப்பரேட் அனாலிசிஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஸோ பட் இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இந்த நிஃப்டி பீஸ் இதெல்லாம் இந்த ETF இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரே கிளிக்ல, கரெக்டா? ஸோ இதால உங்களுக்கு என்ன கிடைக்குது? டைவர்சிபிகேஷன் கிடைக்குது, ஒரு சேஃப்டி கிடைக்குது, கரெக்டா? ஒரு பிகினரா ஒரு கான்ஃபிடென்ட்டா உங்களால ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அது எப்படி எடுக்க முடியுது? இந்த டைவர்சிபிகேஷன் மூலயமா நிஃப்டி பீஸ்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த எக்ஸ்போஷர் இருக்குல்ல, தட் கிவ்ஸ் தட் கான்ஃபிடன்ஸ் தட் ஐ எம் மேக்கிங் அ ரைட் டிசிஷன், கரெக்டா? ஓகே, இப்போ எல்லாருக்கும் வர நார்மலான கொஸ்டின் என்னது பிரதர்? சிம்பிள். இதை எப்படி வாங்குறது? ETF ஏதோ புது டேர்ம் வேற சொன்னேன். இப்போ நான் இன்ஃபோசிஸ் போய் வாங்கினேன்னா டேரக்டா போய் இன்ஃபோசிஸ் கிளிக் பண்ணி பை பண்ணி வாங்குறேன். இதே ரிலையன்ஸ் வாங்கினா அதுவும் வாங்குறேன். இப்போ ETF இது செப்பரேட்டா போய் வாங்கணுமா கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. எப்படி நீங்க இன்ஃபோசிஸோ ரிலையன்ஸோ வாங்குறீங்களோ சிமிலர் வே ETF உங்களுடைய அக்கௌண்ட்லேயே காட்டும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல ட்ரேட் ஆகும். சிம்பிள். ஜஸ்ட் நீங்க லெட்ஸ் சே நிஃப்டி பீஸ் எக்ஸாம்பிள் தான், இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் நான் இந்த நேம் எடுக்கிறேன். நிஃப்டி பீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதோட ரேட் என்ன இருக்கு, லெஸ் தேன் 300 ருபீஸ், எவ்வளவு வாங்கணும், 1 2 போட்டு நீங்க வாங்குனீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். இன் திஸ் வே யூ கேன் இன்வெஸ்ட் இன் இந்தியா ஸ்டாக் கம்பெனிஸ் அண்டர் லெஸ் தேன் 300 ருபீஸ். கரெக்டா இல்லையா? ரைட். ஓகே, எப்படி அந்த ஆன்சர் கிடைச்சதா உங்களுக்கு? நான் இனிஷியலா ஒன்று கேட்டிருந்தேன். நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு லெட்ஸ் சே நிஃப்டி 50 வந்து ஒரு 1 இயர்ல ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அதை ட்ராக் பண்ற இண்டெக்ஸ் நிஃப்டி பீஸ். பட் ஆனால் அது 12% விட அதிகமாக கொடுக்கும் பிரதர் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? கரெக்டா? சர்ன்ட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கூட ஏற்பட்டிருக்கலாம். அது எப்படி அதை தான் அது ட்ராக் பண்ணுதுன்னு சொன்னேன். அது 12% கொடுக்கும்போது இது எப்படி பிரதர் ஒரு 14% கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பிரதர். லெட்ஸ் சே இந்த நிஃப்டி 50ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நிஃப்டி 50 என்னது பிரதர்? இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ். அதுல ரிலையன்ஸ்ல இருந்து, இன்ஃபோசிஸ்ல இருந்து, HDFCல இருந்து எல்லாமே வருமா? கரெக்ட். இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட்னு ஒன்று வரும், கரெக்டா? சப்போஸ் டிவிடெண்ட் பத்தி தெரியலன்னா சொல்லுங்க, நம்ம கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். பட் டிவிடெண்ட்னா என்னன்னா சிம்பிள், அந்த ஸ்டாக்ல அந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சிம்பிள் டேர்ம்ல டிவிடெண்ட்னா. ஓகேவா? ஸோ நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் கிடைக்கும், ரைட்டா? பட் நிஃப்டி பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க 300 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. பட் இதுல என்ன இருக்கு? 50 கம்பெனிஸ் இருக்கு. அந்த 50 கம்பெனிஸ் டிவிடெண்ட்ஸ் கொடுக்கும்ல, அந்த டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வரும்? எப்படி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல செப்பரேட்டா வருமா? வராது. நீங்க நிஃப்டி பீஸ்ல 300 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க, அது 50 கம்பெனிஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றாங்க, கரெக்டா? இவங்க இந்த 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க அவங்க யாராச்சும் டிவிடெண்ட் கொடுத்தா அது அப்படியே ரீஇன்வெஸ்ட் ஆயிடும். ரீஇன்வெஸ்ட் ஆனது அந்த டிவிடெண்ட் இந்த நிஃப்டி பீஸ்ல இன்வெஸ்ட் ஆயிடும். அப்படி இதுல இன்வெஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இதோடைய ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல, இது இன்க்ரீஸ் ஆகும்ல. நிஃப்டி 50 12% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுல டிவிடெண்ட்ஸ் வருதுல, அது ரீஇன்வெஸ்ட் ஆகுதுல நிஃப்டி பீஸ்லயே. அப்ப இதோடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கும்? கண்டிப்பா 12% விட அதிகமாக தான் இருக்கும். 14% இருக்கலாம், என்னன்னா இருக்கலாம். பட் யூ காட் த ஆன்சர்ல. ஸோ நிஃப்டி பீஸ்ல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் இருக்கு, கரெக்டா? இதை தான் நான் இன்ட்ரோல சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு இதை பத்தி அவேர்னஸ் இருக்காது. பட் நிஃப்டி பீஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலயமா உங்களுக்கு இது ஒண்ணு கிடைக்குது, கரெக்டா? இது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. சூப்பர். அண்ட் பிரதர், ஒரு இம்பார்ட்டன்டான திங் சொல்லணும். இந்த வீடியோல நான் ஒரு பாப்புலரான ETF பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், இந்த நிஃப்டி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு A to Z அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒன் மோர் திங். சி, நிஃப்டி 50 இண்டெக்ஸை ட்ராக் பண்றதுக்கு வெறும் நிஃப்டி பீஸ் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு பாப்புலரான ETF, ஓகேவா? அதனால நான் நிஃப்டி பீஸ் சொன்னேன். தேர் ஆர் மெனி ETFs. இப்போ நான் நிஃப்டி பீஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தல. இந்த நிஃப்டி பீஸ் வந்துட்டு நிப்பான் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, AMCன்னு சொல்லுவாங்க. அந்த AMC தான் இந்த நிஃப்டி பீஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, லான்ச் பண்ணுச்சு, ஓகேவா? அதோடைய ப்ராடக்ட் அது வந்து பாப்புலர், அதனால நான் நிஃப்டி பீஸ்ன்னு சொன்னேன். எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த நிஃப்டி பீஸ் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த நிப்பான் இந்தியா தான் இந்த நிஃப்டி பீஸை லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி
எஸ்பிஐயும் நிஃப்டி ETF லான்ச் பண்ணியிருக்காங்க. சைடில் நான் உங்களுக்கு ஒன்று அட்டாச் பண்ணுறேன். HDFCயும் நிஃப்டி 50 ஃபாலோ பண்ணுற ஒரு ETF லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐசிஐசிஐயும் நிஃப்டி ETF லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, நீங்க அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ ஓகேவா நீங்க அதை சூஸ் பண்ணலாம். அண்ட் சூஸ் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க ஒரு ரேஷியோ பார்க்கணும். அது என்னது? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதுல கம்மியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன். சரி, அது ஒரு டாஸ்க். அப்படின்னா என்னன்னு கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, வாட் இஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ? பட் யூ காட் த ஐடியால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதுல கம்மியா இருக்கோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இவென்ச்சுவலி ETFஸ்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். என்ன ETFஸ்னா என்ன, எப்படி நம்ம நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றது. அண்ட் நான் இன்ட்ரோல ப்ராமிஸ் பண்ண மாதிரி லெஸ் தென் 300 rupeesல, லெஸ் தென் காஸ்ட் ஆஃப் பீஸால இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ்ல உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இப்ப லாஜிக்கோட, ப்ரூஃபோட, ரைட்? அண்ட் ஃபைனலி த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் பிரதர். அந்த 300 rupeesை வச்சு நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்லயோ இல்ல என்டர்டைன்மெண்ட்லயோ ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா, இல்ல அந்த 300 rupeesல இந்தியன் எக்கனாமில ஸ்பெண்ட் பண்ண போறீங்களான்ற சாய்ஸ் உங்க கையில இருக்கு. அண்ட் தென் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி. யாருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு thousands of money தேவைப்படும், நிறைய மணி தேவைப்படும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு let them learn. Okay, together let's grow. So the question is, நீங்க ரெடியா to start small and to think big? If it is, comment me and let me know. And finally subscribe to this channel. Suppose உங்களுக்கு எப்படி ஒரு few hundredsல Amazon, Netflix, Googleல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா subscribe to this channel, because this is just the beginning of the series of stock market investing. So இந்த சீரீஸ்ல few hundreds வச்சு எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அதை பத்தி I'll be teaching. So you can subscribe to this channel if you want to join us in this journey. So with that, signing off from you all.